வாக்யஜ்ஞேன கல்பதாம். சந்நியஸ்ய சர்வகர்மாணி பவபந்த விமுக்தயே யத்யதாம் பண்டிதைர்தீரைः ஆத்மாபியாஸ உபஸ்திதைः. சந்நியஸ்ய சர்வகர்மாணி பவபந்த விமுக்தயே யத்யதாம் பண்டிதைர்தீரைः ஆத்மாபியாஸ உபஸ்திதைः. சரி, சிம்பிளா உங்களுக்கு புரியும். பண்டிதைஹி பவபந்த விமுக்தயே யத்யதாம். அறிஞர்கள் சம்சாரம், இந்த பவம்னா பவம், இந்த ப்ராப்ளம், பிரச்சனை, திரும்ப திரும்ப துக்கப்படுறது, துன்பத்தில் கட்டுப்படுவதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அறிவாளிகள் எல்லோரும் எந்த விதமான துன்பத்திற்கும் ஆட்படாமல் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு இடைவிடாது முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இது ஒரு அடிப்படையான விஷயம், புரியணும் எல்லாருக்கும். தனக்கு என்ன வேணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இது மெயின் ப்ராப்ளம் இல்லையா? இப்போ ஆடு மாடு கோழிக்கெல்லாம் வெட்டினரி டாக்டர் அவராக தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாடெல்லாம் சொல்லுமா எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுமா மாடெல்லாம்? மாடோ கோழியோ வெட்டினரி டாக்டர் அதுக்கெல்லாம் இருக்காங்க. நாயெல்லாம் வளர்க்குறாங்க, நாயெல்லாம் சொல்லுவாங்க என்ன, அது சரியாக சாப்பிட, இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதை வச்சுன்னு கெஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு பேச முடியாது, தனக்கு என்ன ப்ராப்ளம்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. நமக்கு பகவான் அதை கொடுத்துருக்கார். நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் நீங்களே கண்டுபிடிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? சீட் எழுதி வெட்டினரி டாக்டர் தான் அனுப்பணும். என் மூஞ்சியை பார்த்தா தெரியலையா எனக்கு என்ன ப்ராப்ளம்? அது எப்படி தெரியும்? இப்போ நம்மள்கிட்ட நீ ஏதாவது சொன்னா தான் எனக்கு தெரியும். சுவாமிஜி எனக்கு என்னை பார்த்தா நான் எப்படி இருக்கேன் சுவாமி அப்படின்னா, பார்த்தா நல்லா தானே இருக்கேன், சாப்பிட்டியா காலம்பரை அப்படி தான் கேட்பேன். தருணத்தை கேட்க முடியும். ஆக நிறைய பேருக்கு தன்னோட ப்ராப்ளமே புரிய மாட்டேங்குது, ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது. ஹெல்த் ப்ராப்ளம் ஒரு பக்கம், இப்போ எனக்கு வயத்த வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லிவிடலாம். சில சமயம் சில டாக்டர் இப்படி ஒரு ஜோக்கே சொல்லுவாங்க. அதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான் தலை வலிக்குது என்னவோ சொன்னான். அப்புறம் சொன்னார் காது அப்பப்போ எதா பண்ணுதான்னு கேட்டார். ஆமான்னா. இந்த விரல் அப்பப்போ இங்கே இந்த 3வது விரல் அப்பப்போ இதாக இதாக இருக்கா அப்படின்னா, அவன் அப்பப்போ முழங்காலில் ஏதாவது வலி வருதா அப்படின்னா, ஆமான்னா. எனக்கு இதெல்லாம் இருக்குன்ட்டார் டாக்டர். எனக்கு இதெல்லாம் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாருன்னா என்ன பண்ணுறது? அது சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஜனங்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க, ஆனால் இதைத்தான் விரும்புகிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. விரும்புகிறோம், இதைத்தான் நான் விரும்புகிறேன், ஆனால் இதைத்தான் விரும்புகிறேங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண நமக்கு தெரியாது. சிம்பிளாக சொன்னால் என்னென்னா, எப்போவுமே என்னதுன்னா, எனக்கு துக்கம் வரக்கூடாது, சுகமாக இருக்கணும், இதுதான் எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் துக்கம் வரக்கூடாது சுகமாக இருக்கணும்னு சொல்ல தெரியாது. எனக்கு பணம் வேணும், பணம் இருந்தால் எனக்கு துக்கம் இருக்காது, சுகமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி, பணம் வந்துடுத்து துக்கமெல்லாம் போயிடுத்தான்னா, பணம் வந்தப்புறம் தான் துக்கம் அதிகமாக இருக்குங்கிறான். இந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இதை 1 10 10 எப்படி 100 அதுலேயே என் புத்தி போயின்னு இருக்குங்கிறான். நீ தானே சொன்னப்பா பணம் வந்ததுன்னா துக்கம் போயிடும். துக்கம் முதல்ல பைசாவே இல்லை, பணமே இல்லாமல் இருந்தான், ஏதோ ஒரு சின்ன குடிசையில் இருந்தான். அப்புறம் பணமெல்லாம் வந்துடுத்து. பணமெல்லாம் வந்ததுக்கு பிறகு உனக்கு துக்கமெல்லாம் போயிடுத்தா சுகமாக இருக்கியான்னு கேட்டால்
இல்லை சுவாமி துக்கமெல்லாம் போகலை, சுகமாக எனக்கு பணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிறான். சரி, பணம் வந்ததுக்கப்புறம் நீ எப்படி இருக்கேன்னு கேட்டா, இல்லை சுவாமி உதட்ட பிதுக்கிறான். என்னன்னா ஏதோ ஒன்று அவனுடைய அடுத்து இது என்ன சொல்கிறான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறான். சரி, கல்யாணம் ஆகிடுத்தே சந்தோஷமாக இருக்கியாண்ணா, கல்யாணம் ஆகி சந்தோஷம் வரல சுவாமி, துக்கம் போயிடுத்தா சுகம் வந்துடுத்தான். இப்போ அல்டிமேட்டு எல்லாருக்கும் லட்சியம் என்னது? ஒரு எறும்புக்கு கூட துன்பம் வரணும்னு எறும்பு நினைக்காது. எனக்கு துன்பம் வேண்டாம், பீஸ்ஃபுல்லாக லைஃப் போகணும். இதுதான் நம்ம எல்லாருடைய விருப்பம். யாருக்கா இதில் சந்தேகம் இருக்கா? இந்த கோயிலுக்கு வரவங்க வாசலில் ஒருத்தட்டியான்னு நீங்கள் சாமிகிட்ட எதுக்கு கும்பிட வந்தீங்கன்னா, ஊரில் இருக்கிற அத்தனை கஷ்டம் வரணும்னு கும்பிடுறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? என்ன நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் இங்கே வரீங்களோ வாங்க, நிறைய கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வருவாங்களா? எல்லா வியாதியும் உங்களுக்கு வருவதாகுக அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, யாராவது வருவானா பக்கத்தில்? இருந்தால் கூட அது இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும், அனுகிரகம் பண்ணுறேன் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னா அது ஒத்துப்பாங்க. யாருக்கு துன்பம் பிடிக்கும் வாழ்க்கையில்? எல்லாருக்கும் இன்பந்தான் பிடிக்கும், துன்பம் கலவாத இன்பந்தான் வேணும். ஆனால் இதுதான் வேணுங்கிறது தெரியவே தெரியாது. எனக்கு பணத்தால் இன்பம், பணம் இருந்தால் எனக்கு துன்பம் போயிடும், பணம் இருந்தால் எனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ பணம் வந்துடுத்து துன்பம் போயிருக்கணுமே, இன்பம் வரணுமே, ஏன் வரல தெரியலேங்கிறான். சரி, திருமணம் ஆயிடுச்சு, இன்பம் வந்திருக்கணும், துன்பம் போயிருக்கணுமே, வந்துடுத்தான்னா வரலேங்கிறான். சரி, குழந்தை பிறந்துடுத்து, கடைசி வரைக்கும் என்னன்னா 85 வயசு தாத்தா சொல்றார், ஐ எம் டோட்டலி ஃபெயிலியருங்கிறார். டோட்டலி ஃபெயிலியர், லைஃப்பில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சுவாமி. கடைசியில் பார்த்தா எனக்கு நிறைய மனசில் இருக்கிற பிரச்சனைகளை எங்கே சொன்னாலும் நீங்களும் நிறைய விழுந்து விழுந்து சொல்கிறீங்க, பாவம் உபதேசம் பண்ணுறீங்க, நானும் கேட்டுன்னு இருக்கேன், எங்கேயோ போய் மைண்டு மாட்டின்னு கொடுத்து சுவாமின்னு. அதுக்கு தான் பக்குவமாக இருக்கணும். அது கடைசியில் என்னது, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னா, அதுக்கப்புறம் போய் எப்படி கண்ணு போயிடுத்து அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணால் கிடைக்கும்னா, கண்ணு நல்லா இருக்கிற போதே நீ சூரிய நமஸ்காரம் பண்ணிருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காதே. கண்ணு கட்டு போனதுக்கப்புறம் நீ சூரிய நமஸ்காரம் பண்ணி இனிமே உனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் டாக்டர் மருந்து கொடுத்து இதெல்லாம் பண்ணி எப்போ அது வருது? வீடு நெருப்பு பற்றி எறிகிற போது கிணறு வெட்டுற கதை தான். ஆகையினால என்னன்னா, எதுக்கு சொல்கிறோம்னா, குவிக் 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 குவிக், சீக்கிரம் நீ இப்போவே நீ வெளியிலிருந்து துன்பம் போகக்கூடாது. எக்ஸ்டர்னல் கண்டிஷன், ரிலேஷன்ஷிப் கண்டிஷன், மணி, பவர், பொசிஷன், இதை வச்சு உன்னுடைய பெயின் நீங்களும் ப்ளஷர் வரணும்னு நினச்சியானா நாய்வால் நிமித்திர கதை தான், ஒரு நாளும் நடக்காது. சமுத்திரத்தில் அலை ஓயிறது எப்போ, ஸ்நானம் பண்ணுறது எப்போங்கிற மாதிரி தான், அது ஒன்றும் நடக்காது. ஒரு நாள் நீ எல்லாம் இதில் எல்லாம் சாரம் இல்லைன்னு நீ இன்டர்னலாக போனாதான் உண்டு. அதனால் இந்த கண்டிஷன்லாம் இருக்கிறது, இந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷனை வச்சு உன்னுடைய பெயின் ரிமூவ் பண்ணி உன்னுடைய துக்கத்தை நீக்கிறதோ சுகத்தை அடையிறதோ ஒரு நாளும் நடக்காது. அது வர்ற மாதிரி வரும், போயிடும். நல்ல கேர்ஃபுல், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நல்ல பண்டிதைஹி, மற்றவங்கள சொல்லலை, ஏதாவது சாதாரண ஜனங்கள்கிட்ட போய் சொன்னால் என்ன புரியும் அவங்களுக்கு? ஓ அறிவாளிகளே, நீங்களே துன்பப்பட்டு இன்பத்தை தேடினால் அறிவில்லாத மக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்கிறார். ஓ அறிவாளிகளே, நீங்களே துன்பப்பட்டால், எல்லாம் நீங்கள்லாம் நல்லதெல்லாம் தெரிஞ்சு கூட வச்சுட்டு இப்படியே ரிச்சுவலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேங்கிறார். வயசானவங்களை பார்த்து, இது பிராமின் கம்யூனிட்டி, வயசான ரிச்சுவல் பண்ணுறவங்கள, வயசான பிறகு ரிச்சுவல் விட மாட்டேங்கிறான், ரிச்சுவலுக்கு அடிக்ட் ஆகிட்டான். இல்லை நான் இந்த பூஜை பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஏஜில் பண்ண முடியாதப்பா, யார் சந்தனம் அரைக்கிறது, யார் பூவை கொண்டு வருது, யார் செங்கலை வைக்கிறது, யார் எருவா மூட்டையை தூக்கிட்டு வருது, நெருப்பை ஏற்றுறது, போர் நிறுத்து, உன் பையன் பண்ணட்டும் பேரன் பண்ணட்டும், நீ பண்ணதெல்லாம் போரும் அப்படின்னு சொன்னால் கேட்கணுமே. இல்லை இல்லை அப்படின்னு, சரி பண்ணு. அவங்கள பார்த்து சொல்கிறார், ஓ பண்டிதர்களே அறிவாளிகளே,
கர்மங்களுக்கு அடிமையாகி விட்டவர்களே, ஒர்க்கஹாலிக் ஆகிட்டியே, அப்புறம் வேற முடியலன்னு புலம்புற. ஒரு சக்தி உடம்புல சரீரத்தில் சக்தி போயிடுதுன்னா அப்படிதான் இருக்கும். சாஸ்திரமே சொல்றது, நீ சாஸ்திரத்துக்கே அவமானத்தை உண்டு பண்ணாதேப்பா, உன்னை பார்த்து எவனா தப்பா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க போறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். பண்டிதர்களால் பவபந்த விமுக்திக்காக முயற்சியை மேற்கொள்ளத்தான் வேண்டும், அறிவாளிகளால் அப்படிங்கிறார். பண்டிதைஹி பவபந்த, பவன்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை. பந்தம்னா என்ன? ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட், ரொம்ப பற்று வச்சிருக்குது, ஒட்டின்னு இருக்குது, ஃபெவிகாலில் போட்டு ஒட்டின மாதிரி. விமுக்தையே, விடுபடுவதற்கு. இந்த விமுக்தையே வேர்டு எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறாரு கவனிச்சுட்டே இருக்கும். பார்த்தோம் இல்லையா? ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி. ஒரு இடத்துலையும் விமுக்தி விமுக்திங்கிறார். ஏன்னா இது அநேகமாக நான் நினைக்கிறேன் இது காசியில் தான் எழுதியிருக்கணும். ஏன்னா காசியில் இருக்கிற விஸ்வநாதருக்கு உண்மையான பெயர் விமுக்தேஸ்வரர். அது இன்னும் சில புஸ்தகத்தில் அவிமுக்தேஸ்வரகான்னு இருக்கு. அதுக்கு என்ன அந்த நஞ்சு எதனால் இப்படி வந்திருக்கு தெரியாது. ஆகையினால அது இன்னும் விசேஷமாக சொல்றாங்க. ஆஹா, விமுக்தேஸ்வரஹா. பந்தம்னு சொன்ன இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் ஆல் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்கிறது, பிரச்சனைகளோட தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். மனுஷ ஜென்மாவை மோட்சத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, மோட்சத்துக்கு சாதனம் ஞானம் என்றும், ஞானத்துக்கு சாதனம் குருமுகமாக தத்துவ விசாரம் பண்ணுறது தான் சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக மோக்ஷா பரமபுருஷார்த்தா, மோக்ஷந்தான் பரமபுருஷார்த்தம். அந்த பரமபுருஷார்த்தமாகிய மோட்சத்துக்கு ஞானந்தான் சாதனம். அந்த ஞானத்துக்கு சாதனம் குருமுகமாக வேதாந்த விசாரம் பண்ணணும். ஆக ஆத்மைக்கிய போத சித்தியர்த்தம் குருவிடத்திலிருந்து உபதேசத்தை வாங்கிக்கணும். உபதேசம்னா இது ஒரேடியாக நடக்கிறது இல்லை, ஏதோ ஒரு மந்திரத்தை டிரான்ஸ்ஃபார் மாற்றி விடுறது இல்லை, தொடர்ந்து படிக்க வேண்டியது. அதையே திரும்ப அவர் 8வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தையே விளக்கி சொல்றார். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஞான சாதனத்தையே விரிவாக சொல்றார். ஞான சாதனம் என்ன? குருமுகமாக படிக்கணும். குருவின் துணை கொண்டு அத்வைத ஞானத்தை கற்க வேண்டும். குருவின் துணை இல்லாமல் அத்வைத ஞானத்தை பெறக்கூடாது. அப்படி பெற்றால் அப்படி படித்தா வராது, புரியாது. முதல்ல புரிஞ்சாலும் அதில் தவறுகள் ஏற்படலாம். ஆக குருமுகமாக படிக்கிறது தான் உத்தமம். அப்படித்தான் பண்ணி ஆகணும், வேற வழியில் படிக்கக்கூடாது. செல்ஃப் என்கொயரி, அதாவது செல்ஃப் என்கொயரி, நானே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு என்னது குரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. முறையாக சம்பிரதாயப்படி படிக்கணும். ஆக சாஸ்திரத்தில், வேதாந்த சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்த வச்சு படிக்கணுங்கிறது. நீ தான் என்ன பண்ணினாலும் சரி, ஓம் முயற்சியும் ரொம்ப முக்கியம். ஓம் முயற்சியை விட்டுட்டு அப்படியே பகவானாக கொடுக்கட்டும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஓம் முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சந்நியஸ்ய சர்வ கர்மாணி, எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணணும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, அது மாதிரி சர்வ கர்மாணி சந்நியஸ்ய. சர்வ கர்மத்தை சந்நியாசம் பண்ணணும்னா சர்வ கர்மா பண்ணியிருக்கணும். கர்மத்தை துறக்கணும்னா, கர்மத்தை பண்ணாமல் எப்படி கர்மத்தை துறக்க முடியும்? ஆகவே கர்மத்தை பண்ணுறதுக்கும் கர்மாக்கள் இருக்கு. நாம் அதாவது இங்கே முழுக்க முழுக்க வைதிக கர்மா, லௌகிக கர்மாத்தை பற்றி பேசலை. வைதிக கர்மங்களை செய்யணும்னா அதுக்கு சடங்குகளை பண்ணித்தான் அந்த கர்மங்களை செய்ய முடியும். இது முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்.
பிராமணர்களை வச்சுன்னு சொல்கிறது. ஆனால் விஷயம் எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டு. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, இந்த 3 வர்ணத்தார்களுக்கும் சாஸ்திரத்தில் கர்மாக்களை செய்யறதுக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு கர்மா இருக்கு. நீ இந்த கர்மாக்களை செய்யறதுக்கு உனக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவன் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அப்பா அம்மாவிலேருந்து இது பரம்பரை அனாதி காலமாக இருக்கு. அப்பா அம்மா இந்த சரீரத்தை உண்டு பண்ணுற காலத்திலிருந்து வைதிகமாக இருக்காங்க. ஆக இது கர்ப்பாதானம் சீமந்தம் எல்லாம் பண்ணி இந்த சரீரத்தில் இருக்கிற போது இந்த சரீரத்துக்காக இந்த எத்தனை சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் இந்த சரீரத்துக்காக சம்ஸ்காரங்கள்லாம் அப்பா அம்மா பண்ணுறாங்க. அம்மா வயிற்றுக்குள்ளே இந்த உடம்பு இருக்கிற போது, இந்த ஜீவன் இருக்கிற போது அம்மாவும் அப்பாவும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனை ஜீவனுக்கு சரீரத்தை கொடுக்கறதுக்கு அத்தனை சம்ஸ்காரங்களை பண்ணி, பிறந்தவுடனே சம்ஸ்காரம் பண்ணி, இப்படியெல்லாம் பண்ணித்தான் இந்த சரீரமே வந்திருக்கு. அது அப்படி ஒரு ட்ரெடிஷன். அதுக்கப்புறம் என்னன்னா, இவன் கர்மங்களை பண்ணி ஆகணும். நிறைய வைதிக கர்மாக்களை செஞ்சு ஆகணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் கர்மங்கள் குறைவு, ஆனால் கர்மங்கள் உண்டு. அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்சு கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழையணும். இப்போ கர்மங்கள் அதிகமாகும். வைதிக கர்மாக்கள், இந்த கர்மங்கள் எதுவுமே அவனுக்காக இல்லை. அவன் பண்ணுற கர்மம் எல்லாம் மற்ற எல்லா வர்ணங்களும் எல்லாரும் ஷன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதே, 2 கால் உள்ள பிராணிகளும் க்ஷேமமாக இருக்கட்டும், 4 கால் உள்ள பிராணிகளும் க்ஷேமமாக இருக்கட்டும். தச்சயோர் ஆவருணீமஹே காத்தும் யஜ்ஞாய காத்தும் யஜ்ஞபதயே தெய்வீ ஸ்வஸ்திரஸ். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஜெகத்துக்கு க்ஷேமத்தை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலை. பிராமணனுடைய தர்மம் இது. அவன் எப்போ இதையே பண்ணிட்டு இருக்கணும். அவனுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கோ இருக்கிறதுக்கோ ஜனங்கள் தான் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பான். இதுதான் இவனுடைய பணி. சாஸ்திரங்களை காப்பாற்றுறது, தர்மத்தை கடைப்பிடிக்கிறது. எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. இருந்தாலும் இவனுக்கு இந்த முக்கியமான பொறுப்பு. சமூகத்தினுடைய நன்மையை முன்னிட்டு இவன் ஓயாது பகவானை சார்ந்திருந்து ஜனங்களுடைய க்ஷேமத்துக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிதான் பார்க்குறோம் நம்ம எல்லா சாஸ்திரங்களையும் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஆனால் இது ஒரு லெவலில் என்ன பண்ணணும், இவனுக்கும் வயசாகிடுதுன்னு சொன்னால் கிரகஸ்தாசிரமம், இவனுக்கு புத்திரன் வந்தாச்சு, பௌத்திரன் வந்தாச்சு, இவனுக்கு பையன் வந்தாச்சு, அவனுக்கு பையன் வந்தாச்சு அப்படின்னா அவன் திரும்பவும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அவனுக்கு தான் சாஸ்திரத்தில் சந்நியாசத்துக்கு அதிகாரமே சொல்லியிருக்கு. அவன்தான் சந்நியாசத்துக்கு எல்லாம் அதிகாரி. யாரோ ஒரு சில பேர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து நேர சந்நியாசத்துக்கு போகலாம். எல்லாரும் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து நேரடியாக சந்நியாசம் போகணுங்கிறது சாஸ்திர விதி இல்லை. ஆனால் ஆதிசங்கரர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து சந்நியாசத்துக்கு போகிறத கொஞ்சம் வற்புறுத்தி சொல்கிறார். அது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நிறைய சிக்கல்லாம் அதில் வரும். ஆகையினால அது நல்ல யோக்கியத்தை இருந்தால் வரலாங்கிறது தான் அவருடைய அர்த்தம். அவருடைய சிஷ்யர் சுரேஸ்வராச்சாரியார் கிரகஸ்தர். அவர் தான் இருக்கிற சிஷ்யர்களே மகா பண்டிதர். அதனால தான் அவருடைய ஞானத்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறார். நைஷ்கர்மிய சித்தி எழுதினவர் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுறார். அவர் தானே அவருடைய மனைவிக்கு முன்னாலேயே அவருக்கு சந்நியாச ஆசிரமம் கொடுக்குறார். மண்டன விஸ்வரராக இருந்து சுரேஸ்வராச்சாரியராக மாறாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, சார் அவங்கள பார்த்து சொல்கிறார் சங்கராச்சாரியர், அவங்கள பார்த்து அட்ரஸ் பண்ணுறார். நீங்கள் மோட்சத்துக்கு இனிமேல் கர்மாவை பண்ணிட்டு இருக்காதீங்கோ, வேதாந்த சாஸ்திரத்தில் ஆத்ம ஐக்கிய போதத்தை அடையுங்கோ அப்படிங்கிறார். ஹே பண்டிதாக தீராக, 2 சப்தம் சொல்கிறார். பண்டிதைஹி தீரைஹி. பண்டிதைஹின்னா என்ன அர்த்தம்? வியாக்கரண ஜானம், தர்க்க ஜானம், மீமாம்சா ஜானம். அதை சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீயும் உன் ரேஷனல் புத்தியோட திங்க் பண்ணி பாரு.
ஆக உனக்கு இந்த 3 பண்டிதனுக்கு நிறைய லட்சணம் உண்டு. பண்டிதன்னா சாதாரண ஆத்ம ஜானின்னு தான் சொல்லின்னு இருக்கோம். ஏன்னா கீதையில் பண்டித சப்தத்துக்கு அப்படித்தான் அர்த்தம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நாம கொஞ்சம், ஏன்னா பண்டிதர்கள் கர்மாவை சன்னியாசம் பண்ண சொல்றார். அவன் ஆத்ம ஜானி சொல்ல, ஜீவாத்ம ஜானி, அவன் பிரம்மாத்ம ஜானத்தை அடையலை. ஆகையினால் ஹே பண்டிதாக கர்மகாண்டினஹா, வேதங்களை அறிந்தவர்களே, வேத சாஸ்திரங்களை எல்லாம் படித்தவர்களே, தர்க்கசாஸ்திரம் படித்தவர்களே, வியாக்கரண சாஸ்திரம் படித்தவர்களே, மீமாம்சா சாஸ்திரம் எல்லாம் படித்திருக்கிறீர்களே, ஹே பண்டிதாக, பண்டிதர்களால் நீங்க பண்ணியான். தீரஹ, தீரஹான தர்ம நிஷ்டாக, எல்லாம் அவங்களுக்கு சென்ஸ் கண்ட்ரோல்லாம் இருக்கு. நன்றாக புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, எண்ணங்களிலே கட்டுப்பாடு, இதையெல்லாம் நீங்க சம்பாதிச்சிருக்கிறீர்கள். அவங்கள பார்த்து சொல்றார். ஆனா விழுந்து விழுந்து ரிச்சுவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா உங்களுக்கு சொல்லித்தரவும் தெரியும். அது மாத்திரமல்ல, நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்க, ஒழுக்கமாகவும் இருக்கிறீர்கள். தீர சப்தத்துக்கு இந்த இடத்துல இதான் அர்த்தம். தியம் ராத்தி இத்தி தீரஹா, தியம் இந்திரியேபியா ரக்ஷதி இத்தி தீரஹான்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. எவன் ஒருவன் புத்தியை இந்திரியங்கள் வழியாக வெளியே சென்று கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறானோ அவனுக்கு பேர் தீரன். புத்தியினுடைய பயனை நன்றாக அனுபவிக்கிறவன் தான் தீரன். புத்தி இருந்தும் அதனுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்காதவன் அதீரன். தீரன் இல்லை. புத்தி இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், ஆனா கெட்டதை விட முடியலேங்கிறான், அவன் தீரன் கிடையாது. இது தவறு, இது சரின்னு புரிஞ்சு தவற அடியோட நீக்கி நல்லதை மாத்திரம் செய்யறவன் தான் தீரன். கட்டோபனிஷத்துலையும் தீர சப்தம் பார்க்கிறோம். கஷ்டித் தீரஹா பிரத்யகாத்மான மைக்ஷத்து. கீதையிலும் பகவான் சொல்றார், எம்ஹினம் யதயந்தேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருத்தத்வாய கல்பத்தே. ஆக இந்த தீர சப்தம் ரொம்ப முக்கியம். இவர் என்ன சொல்றார், தியம் ராத்தி இத்தி தீரா. ராத்தின்னு சொன்னா புத்திய பிரதான பூதாம் காரியகரண சங்காத மத்தியே புத்திம் வசயதீத்யுக்தே இதர இந்திரிய ஜெய அர்த்த சித்தா. அதாவது புத்திய சாஸ்திரத்தோட சேர்த்து நன்றாக வச்சிருக்கான, வசீகாரம் பண்ணியிருக்கான். புத்தியே புத்தி ராங்கா திங்க் பண்ணாம, அதாவது அறிவை எல்லோருடைய மன அமைதிக்காக பயன்படுத்துபவன் தீரன் அப்படிங்கிறார். அனைவருடைய மன அமைதிக்காக எவன் அறிவை பயன்படுத்துகிறானோ அவன் தீரன். அதாவது புத்தியோட சக்தியை நன்றாக விருத்தி பண்றானா. அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு, சிந்திக்கிற சக்தி, அதை நன்றாக வச்சிருக்கான். எப்படின்னா, இந்த புலனின்பத்தை கொடுத்தா புத்தி கெட்டு போயிடும், அறிவு சரியா வேலை செய்யாது. அதாவது அந்த சாப்பிட்றது, கேட்கறது, பாட்டு கேட்கறது, சாப்பிட்றது, எல்லாம் வாசன திரவியங்கள் எல்லாம் உபயோகப்படுத்துறது, சாப்பாட்டு விஷயங்கள், உடம்பு சொகுசாக இருக்கிறது, கம்ஃபர்ட்ஸாக இருக்கிறது. அதனால என்ன ஆயிடுறதுன்னா, உடம்பு அந்த புத்தி அவ்வளவு ஷார்ப்பாக இருக்காது. புத்தி நன்றாக வேலை செய்யணும்னா புலனடக்கம் மிகவும் தேவை அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. புலனடக்கத்தினால் புத்தியை நன்கு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தீரர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறார் சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமி. அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கான், அதனால புத்தி ரொம்ப ஹை லெவல்ல இருக்கான். அந்த இன்டலெக்ட் ரொம்ப அதனுடைய குவாலிட்டி ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுது. அது காரணம் என்னன்னா, ஈஸ்வர பக்தி, தர்மானுஷ்டானம், சாஸ்திர பக்தி, குரு பக்தி, சத் சங்கம், எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவ் திங்கிங், இதனால புத்தி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுது.
போராத்துக்கு காயத்ரி ஜபம் எல்லாம் சேர்ந்து புத்தியோட சக்தி விருத்தி ஆயிடுது. இவனோட லெவலுக்கு திங்க் பண்றவன் இருந்தா தான் அதை ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை இவனால கிரியேட் பண்ணவும் கூடும். அவ்வளவு அழகா இதை சொல்றார். பண்டிதைஹி தீரைஹி. நல்ல ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு, தர்மானுஷ்டான நிஷ்டையும் இருக்கு, புத்தி ரொம்ப ஷார்ப்பாகும். அதான் அர்த்தம். பண்டிதைஹி தீரைஹி. நீங்கள்லாம் கர்மாவே ரிச்சுவலே பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் லௌகிக கர்மத்தையும் வைதிக கர்மத்தையுமே பண்ணிட்டு இருக்காதீங்கோ. போறோம். ரெண்டு விதமா சொல்றார். ஒன்னு டோட்டலா மந்திரத்தை சொல்லி பூணல் எடுத்து குடுமி எடுத்து காஷாயத்தை கட்டிண்டு தண்ட கமண்டலத்தை வச்சுக்கிண்டு சன்னியாசியா போங்கோ. ஆசிரம சந்நியாசத்தை வாங்கிக்கோங்க. நியாச இதி பிரம்மா பிரம்மா ஹி பரஸ்பரோ ஹி பிரம்மா தானிவா ஏதான்யவராணி பராகும் சிந்நியாச ஏவாத்யரேச்சயத்து. வேதமே சொல்றது. எல்லா வேல்யூஸையும் சொல்லி கடைசியில சொல்றது சந்நியாசம்தான் உயர்ந்தது. முற்ற துறப்பதே உயர்ந்தது. தலைப்பட்டார் தீரத் துறந்தார். துறவுங்கிற அதிகாரத்தை படிச்சு பாருங்க திருக்குறள்ல. எவ்வளவு அழகா விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரியும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். ஆகையினால அற்றது பற்றனில் உற்றது வீடு. இப்படி ஆசிரம சந்நியாசம் வாங்கிக்கோங்க. இது எக்ஸ்டர்னல். இல்லைன்னா நேர மற்ற பூஜைகளெல்லாம் குறைச்சிக்கிண்டு வேதாந்தத்துக்கு டைம் கொடுங்க. கிரகஸ்தனா இருந்தாலும் சந்நியாச புத்தியோட இருங்கோ. சந்நியாசம் வாங்கிட்டு சந்நியாச புத்தியோட இருக்கிறது உத்தமம். அப்படி இல்லாட்டாலும் தப்பு இல்லை. சந்நியாசம் வாங்கி காட்டாலும் சந்நியாச புத்தியோட இருக்கிறது உத்தமம். அது இருக்கணும். சந்நியாச புத்தி இல்லாம படிக்கக்கூடாது. சந்நியாசம் நாம வைராக்கியம். பரிபூர்ணமா வேர்ல்டு விஷயங்கள் எல்லாம் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட், மற்ற விஷயங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதெல்லாம் விடுறது. ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, எல்லாத்துலேயும் இருக்கு. அதுலேயும் வாய் வச்சு இதுலேயும் வாய வச்சு எல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கு. எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன ஹாபி? அது இது மோட்ச சாதனம்பா. எனக்கு வேதாந்தம் ஒரு ஹாபி, ஃபேன்சி அப்படியா சொல்ல முடியும்? இது புருஷார்த்தம், வாழ்க்கையோட லட்சியம். இது அதுக்காக என்ன பண்ணணும்னா எத்யதாம் சர்வ கர்மாணி சந்நியஸ்ய. சர்வ கர்மாணி எல்லா கர்மங்களையும். அதுக்கு முறை இருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இனிமே நான் பண்ணலேன்னு சொல்லிடும். கடவுள்கிட்ட போய் இத்தனை நாளா நிறைய பூஜை பண்ணிட்டேன், நிறைய நமஸ்காரம்லாம் பண்ணிட்டேன், இனிமே இங்கே வேணால் உட்கார்ந்து நான் வேதாந்தம் படிக்கிறேன், குறைச்சிக்கிறேன். மீந்தி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓம் நமோ பகவதே நான் 1,00,000 ஒரு 1000 சொல்லியிருக்கலாமா இருக்கும், அதெல்லாம் குறைச்சிக்கிறேன். இப்போ நான் 108 சொல்லிட்டு படிக்கிறேன். இல்லாட்டி 54 கூட போரும் படிக்கிறேன். படிக்கிறதுக்கு டயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. அதோட டயத்தை குறைச்சிக்கிறேன், இதுக்கு டயத்தை கூட்டுறேன், அவ்வளவுதான். ஆனால் அதை விட உயர்ந்ததுக்கு போகணும். அதை குறைச்சிக்கிட்டு வேற ஏதாவது லௌகிக்கத்துக்கு போயிடக்கூடாது. சர்வ கர்ம எல்லா அனைத்து கர்மங்களையும், அனைத்துன்னா என்ன அர்த்தம்னா காய்க வாச்சிக்க மானச கர்மங்கள், உடம்பால செய்யக்கூடிய கர்மங்கள். நான் நமஸ்காரம் பண்றவனா இருக்கலாம், நான் ஒரு 108 நமஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சுன்னு பண்றவனா இருக்கலாம், இல்லை 108 பிரதட்சணம் பண்றவனா இருக்கலாம். 108 பிரதட்சணம் பண்றதா இருந்தா 3ஓட நிறுத்திக்கோ, இல்லை 15ஓட நிறுத்திக்கோ, குறைச்சிக்கோ, அப்படி பண்ணலாம். இல்லை டோட்டலாக விடலாம், தப்பு இல்லை. இது நிறைய நேரம் கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஆஹா, உடம்பால செய்கிற கர்மங்கள் வைதிக கர்மம் நான் சொல்றது, எக்ஸசைஸ் பண்றதை பற்றிலாம் சொல்லலை. உடம்பால செய்கிற கர்மங்கள், அப்புறம் பாராயணம் பண்ற கர்மங்கள், அதையும் குறைச்சிக்கிறேன். படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன், இதை பாராயணம் பண்றேன், விவேக சூடாமணியை பாராயணம் பண்றேன். அப்புறம் மனசுல தியானம் பண்ணுவேன், டெய்லி தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்ணுவேன், ஏதோ சுவாமியை தியானம் பண்ணுவேன். தியானத்தையும் குறைச்சிக்கிறேன், இதுக்கு டைம் கொடுக்குறேன். ஆக காய்க வாச்சிக்க மானச கர்மாணி சந்நியஸ்ய. சர்வ கர்மாணி சந்நியஸ்ய. அப்புறம் என்னதுன்னா
காமிய பிராயஷ்சித்த கர்மாணி சந்நியஸ்ய. இப்ப கிரகஸ்தன் இதெல்லாம் பண்ணணும். யாருமே அதர்மம் பண்ணக்கூடாது. அதர்மம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி, சக்தி நம்ம உடம்புல இருக்கு. புத்தி அதை நோக்கித்தான் போகும். ஆனா அதை தடுத்து நம்ம அதர்மத்தை பண்ணாம இருக்க. அதர்மத்தை எல்லாரும் சந்நியாசம் பண்ணியானும். அதர்மத்தை யாருமே பண்ணக்கூடாது. அதர்மத்தை எல்லாருமே சந்நியாசம் பண்ணியானும். நம்ம வாழ்க்கையில இயற்கையா நம்ம தர்மம் அதர்மம் கலந்து பண்றோம். அதர்மத்தை சொப்னத்தில் கூட நான் பண்ண மாட்டேன்னு பகவான்கிட்ட பிரதிஜை பண்ணிக்கணும். அது அதர்ம சந்நியாச. இங்க சொல்றதெல்லாம் தர்ம சந்நியாச. நான் இந்த காமிய கர்மங்களை பண்ண மாட்டேன், பிராயஷ்சித்த கர்மங்களை பண்ண மாட்டேன். சாஸ்திரத்தில் பிராயஷ்சித்த கர்மா காமிய கர்மாலாம் சொல்லியிருக்கு. அது கிரகஸ்தனுக்கு பண்ணலாம். புத்திரன் பிறக்கத்து அவனுக்கு செய்யறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் அந்த கர்மத்தையும் குறைக்கணும். இதெல்லாம் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் ஆரம்பத்திலே இருக்கு. காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வகர்ம பலத்தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாக என்ன ஆரம்பிக்கிற போதே தியாகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லு கிருஷ்ணாங்கிறான் அர்ஜுனன். அதனாலதான் அந்த அத்தியாயத்துக்கு பேரே மோக்ஷ சந்நியாச யோகம்னு பேர், 18ஆவது அத்தியாயத்து. காமிய கர்ம சந்நியாசம், அப்புறம் பிராயஷ்சித்த கர்மத்தை சந்நியாசம் பண்றது, இதை முதல்ல விடுறது. கிரகஸ்தன் இதை பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நித்திய கர்மா நைமித்திய கர்மாவை சந்நியாசம் பண்றது. அந்த குழந்தை பிறந்தா செய்யறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கல்யாணம் பண்றது, அப்புறம் நிறைய சஷ்டியத்தை பூர்த்தி பண்றது, சதாபிஷேகம் பண்றது, இதெல்லாம் நைமித்திக கர்மா. அப்புறம் நித்திய கர்மா, தினமும் நாம் பண்ணுற பூஜைகள், வாரத்துக்கு ஒரு தினம் பண்ணாலும் அதுதான், வருஷத்துக்கு ஒரு தினம் வந்தால் கூட அது நித்திய கர்மாவில் தான் சேரும். இதெல்லாம் கம்பலாக கண்டிப்பாக பண்ணியானும். கிருஷ்ணரே அதே அத்தியாயத்தில் சொல்கிறார், யஜ்ஞதான தபக்கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவ தத்து யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனீஷினாம். யஜ்ஞம் தானம் தவத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது, அது மனத்திற்கு தூய்மையை தரக்கூடியது அப்படிங்கிறார். ஆனால் அதையும் இங்கே விடணுங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா பக்குவம் அடைஞ்ச பிறகுதான் யோகாரூடத்துவம் ஆசாத்தியன்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார். இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் 9ஆவது ஸ்லோகத்தில் பக்குவத்தை அடைந்த பிறகு நல்லா சொல்லியிருக்கார். பக்குவம் அடையிறதுக்கு முன்னாடி சன்னியாசம் பண்ணுறதை ஒத்துக்க மாட்டோம். இப்போ மாங்காய் நல்லா பழுத்தா எடுக்கலாம், அது காயாக இருக்கிற அதுவே தானா இந்த சிலதெல்லாம் விழுந்துடுறது. எல்லாம் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தே சன்னியாசம் பண்ணிடுச்சு. குட்டி குட்டியாக அப்போ பொத்து பொத்துன்னு விழுறது பாருங்க. சில பூவே உழுந்து விடுறது, சிலதெல்லாம் கொஞ்சம் காய் அது விழுந்து விடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவமாகி படார்னு விழுறது, அப்புறம் சிலதெல்லாம் நாம பிடுங்கிடுறோம், அதுக்கப்புறம் அதுவே உள்ளுக்குள்ள தெரியாது, சிலது எங்கேயோ ஒன்று இருக்கும் மேலே நம்ம கண்ணுக்கு தெரியாது, பறவையும் இருக்காது, எதுவுமே இல்லாமல் அது உள்ள பழுத்து தானா அப்படி இருக்கு. இந்த ஒரு மாமரத்தை பார்த்தா தெரியுது அதோட சந்நியாசம் எவ்வளவு வகைன்னு. அது மாதிரி இங்கேயும் என்னன்னா பக்குவம் பக்குவம் அடையாம சன்னியாசம் பண்றதை ஒத்துக்க மாட்டோம். இப்ப சன்னியாசத்துக்கு பக்குவம் இருக்கான்னு குருவும் பரீட்சை பண்ணுவார். நாமளும் தகுதி இருக்கா இல்லையா நம்மளும் நம்மளை பார்த்துக்கணும். நம்ம என்ன சொல்றது, என்ன சொல்றது, செல்ஃப் அனாலிசிஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன். நிஜமாவே நமக்கு பக்குவம் இருக்கா நம்மளும் பார்த்து தான் ஆகணும். 100% குருவால் சொல்லிட முடியாது. சில நடவடிக்கை இதெல்லாம் வச்சு அவர் கெஸ் பண்ணுவார், அனுமானம் பண்ணுவார், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வைராக்கியத்தோட இருக்கோம் அப்படிங்கிறது பார்ப்பார். சில சமயம் என்னன்னா இதை பண்ணினா தான் எனக்கு வைராக்கியம் இன்னும் நல்லா வரும்னா பரவாயில்லைன்னு கூட ஹெல்ப் பண்ணுவார். நான் வைராக்கியத்தில் இன்னும் பலமாகணும்னா எனக்கு கொஞ்சம் சன்னியாசம் கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்லைன்னா சரி போனால் போகிறதுன்னு சொன்னால் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு இருக்கணும். ஆக சர்வ கர்மாணி, ஆக நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த கர்மாணி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய. இத்தனை இருக்கு நம்மளுக்கு. நித்திய கர்மம் பண்ணணும், நைத்திய கர்ம, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, அதுக்கப்புறம் அதெல்லாம் அது அந்த இதுலையும் 3 இருக்கு, காய்கம் வாச்சிக்கம் மானசம். இந்த எல்லா விதமான கர்மங்களையும் நன்றாக துறந்து
அல்லது நிறைய குறைத்து விட்டு, நன்றாக குறைத்து விட்டு. துறவு வாழ்க்கையை மேற்கொண்டால் நல்லது. அப்படி துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லை என்றாலும் நன்றாக செயல்களை குறைத்துவிட்டு நேரத்தை ஆத்ம ஐக்கிய போதத்தை பெறுவதற்காக செலவிட வேண்டும். எல்லோரும் ஒன்றுங்கிற ஞானத்தை விவேக சூடாமணி எப்படி சொல்லியிருக்கு, ஆத்மபோதம் எப்படி சொல்லியிருக்கு, உபதேச சாஸ்திரி எப்படி சொல்லியிருக்கு, நைஷ்கர்மிய சித்தி எப்படி சொல்லியிருக்கு, கீதை எப்படி சொல்றது, எத்தனை கமெண்ட்ரி இருக்கு, ஒருத்தரும் எப்படி சொல்றாங்க, பிரம்மசூத்திரம் என்ன சொல்றது, உபனிஷத்துக்கள்லாம் எப்படி சொல்லி இருக்கிறது. இதுக்கு எவ்வளவு நேரம் வேண்டி இருக்கு. நம்ம கிளாஸ் எடுக்கணும்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்கலாம். இங்கே அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. ஆரம்பிச்சா ஒரு வருஷம் ஞான யஜ்ஞம்னு சொல்லி காலம்பரத்தில் எடுத்துட்டே இருந்தா படிச்சுட்டே இருக்கலாம். எவ்வளவு படித்தாலும் முடிக்க முடியாது. ஒன்னொன்னும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், ரொம்ப ருச்சியோட, ஒரு பிரசன்டேஷனும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதுதான் இந்த பிரம்ம வித்யானந்தம்னு பேர். இந்த பிரம்ம வித்தியினாலேயே நமக்கு ஆனந்தமாக இருக்கும். நிறைய பேருக்கு பணத்தை சேர்த்து சேர்த்து ஆனந்தம், இன்னொருத்தனுக்கு ஊரை சுற்றி சுற்றி ஆனந்தம், இன்னொருத்தனுக்கு பூஜை பண்ணி பண்ணி ஆனந்தம், இன்னொருத்தனுக்கு சேவை பண்ணி பண்ணி ஆனந்தம். நமக்கு படித்து படித்து நம்மளை பற்றி, ஆத்மாவை பற்றி, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு, இதெல்லாம் ஞானானந்தம், அறிவில் ஏற்படுற ஆனந்தம், உண்மையை புரிந்து கொள்வதால் ஏற்படும் இன்பம். சர்வ கர்மாணி சந்நியஸ்ய. அறிவாளிகளே, நல்ல பக்குவம் உடையவர்களே, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய செயல்களை முற்ற துறந்துவிட்டு, எதற்காகனா இந்த மறுபடியும் இந்த உடல் பற்று உலகப்பற்றிலிருந்து விடுபடுவதற்காக, நீங்கள் இன்னும் முழுமையான நிம்மதியை நன்கு உணர்வதற்காக, உங்களுடைய தன்னுணர்வை துறந்தால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், உண்மையிலேயே நிம்மதியாக இருக்க முடியும். உங்களுடைய தன்னுணர்வை துறக்க வேண்டும். கடைசியில் இத்தனை சந்நியாசம் என்னதுன்னா ஜீவ புத்தி சந்நியாசார்த்தம். என்னதுன்னா இந்த லௌகிக வைதிக கர்ம சந்நியாசா. நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மாங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன பண்றேன்னா இந்த லௌகிக கர்மங்களையும் வைதிக கர்மங்களையும் சாஸ்திரோக்தமா சந்நியாசம் பண்றேன், யதோக்தமா சந்நியாசம் பண்றேன். பெரியவங்க எப்படி துறக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த வழியில போய் துறக்கிறேன். அதற்குரிய மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாம் சொல்லி, சூரியன் சாட்சியாக, சந்திரன் சாட்சியாக, அக்னி சாட்சியாக, தேவர்கள் சாட்சியாக, நட்சத்திரங்கள் சாட்சியாக, இந்த பூமி தேவி சாட்சியாக, அஸ்வத்த நாராயணன் அரசமரத்தின் சாட்சியாக, பிராமணர்கள் சாட்சியாக, இனிமேல் நான் இந்த மண் பெண் பொன் இவைகளை நாடவே மாட்டேன். நானே ஆனந்தம் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக பரமஹம்ச ஆனந்த பிராப்தையே விஷயானந்த சந்நியாசம் கரோமி. இதெல்லாம் நான் சந்நியாசம் பண்றேன். எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும்னா நான் 10,000 ரூபாய் சம்பளத்தை விடுறேன். 10 கோடி ரூபாய் சம்பளத்துக்காக வேண்டி 10,000 ரூபாய் சம்பளத்தை துறக்கிறேன். என்ன 10,000 ரூபாய் சம்பளத்தை துறக்கிறது நல்லது தானே. இந்த முழுமையான பூர்ணானந்தத்தை உணர வேண்டும் என்பதற்காக இந்த அல்பானந்தத்தை துறக்கிறேன். நிஷ்பிருகஸ்ய திருணம் ஜெகத். ஆசை இல்லாதவனுக்கு இந்த உலகமே புல்லுக்கு சமம்னா. அதாவது உதாரஸ்ய வித்தம் திருணம். பரந்த மனசு இருக்கிறவனுக்கு பணமே புல்லுக்கு சமானம். தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். உதாரஸ்ய நல்ல பிராட் மைண்ட் இருக்கிறவனுக்கு திருணம் வித்தம். சூரஸ்ய மரணம் திருணம். ரொம்ப போர் வீரனுக்கு மரணம் புல்லுக்கு சமம். விரக்தஸ்ய திருணம் பாரியா. பற்றற்றவனுக்கு மனைவியே புல்லுக்கு சமம்னு சொல்ற இந்த ஸ்லோகம். ஃபேமிலின்னு அர்த்தம். போரும் இத்தனை நாளா இருந்தாச்சு, பண்ணியாச்சு, குடும்பத்தை நடத்தியாச்சு. ஆனா உண்மையை உணர்ந்தவனுக்கு, நிஷ்பிருகஸ்ய ஆசையற்றவனுக்கு இந்த உலகமே புல்லுக்கு சமானம். நிஸ்பிருகஸ்ய திருணம் ஜெகத்.
அதனாலதான் இந்த ஆனந்தத்தை வேதம் அப்படி புகழ்றது. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய. பிரம்மதேவனோட ஆனந்தம் இவனோட ஆனந்தத்தோட ஒப்பிட முடியாது. பிரம்மதேவனுடைய ஆனந்தத்தை காட்டிலும் இவனுடைய ஆனந்தம் அதிகம் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரம்மதேவன் அந்த உலகத்தில் இருக்கான், ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கான். அவனுக்கு இருக்கிற ஆனந்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவரோட காட்டில் இருக்கிற அவரோட ஆனந்தம் தான் உயர்ந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை காட்டிலும் இவனுடைய ஆனந்தம் உயர்ந்தது. இப்படியே எடுத்துப்போம். இறைவனுடைய ஆனந்தத்தை விட இறைவனாக தன்னை உணர்பவனுடைய ஆனந்தம் எல்லையற்றது. இவ்வுலகத்தையே, தன்னை மாத்திரம் இல்லை, இந்த பிரபஞ்சமே இறைவன் அப்படின்னு உணர்றவன், இந்த பிரபஞ்சத்துக்கு அந்நியமா இறைவன் இருக்கிறார்னு உணர்ந்து அவர்கிட்ட அன்பு செலுத்தி அதனால ஆனந்தம் அடைகிறத விட, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனே, எனக்கு அந்நியமாக இறைவன் இல்லை, நானே இறைவன், இறைவனே நான், நானே அனைத்தும், அனைத்தும் இறைவனே, அனைத்தும் நானே, இறைவனே நான், நானே இறைவன் அப்படிங்கிற அறிவை பெறதுல இருக்கிற ஆனந்தம் தனியா நாம ஒரு இறைவனை வச்சு அவருக்கு ஆனந்தம் இருக்குன்னு சொல்றதை விட அதிகம்தான். சர்வ கர்மாணி சந்நியஸ்ய, எல்லாத்தையும் துறந்து விட்டு, இதெல்லாம் நான் அதுக்காக சொன்னேன். அதோட அதுக்காக இந்த துறவை மேற்கொண்டாத்தான் முதல்ல நான் துறவிங்கிறது அகங்காரமா இல்லையா? நான் துறந்து விட்டேன், நான் மண்ணாசியும் பெண்ணாசியும் பொன்னாசியும் விட்டு விட்டேன், ஆனா நான் இருக்கேனா இல்லையா? இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு ஸ்ட்ராங்கா. நான் ஒரு காலத்துல மண் பெண் பொண்ணை எல்லாம் அனுபவிச்சேன், இப்ப மண் பெண் பொண்ணை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஆனா நான் இருக்கேன், அனுபவிச்சவனாகவும் நான் இருக்கேன், துறந்தவனாகவும் நான் இருக்கேன். முன்பு துறவாதவன், முன்பு பற்றுடையவன், இப்பொழுது பற்றற்றவன். பற்றற்றவன் என்கின்ற ஒரு தன்னுணர்வு என்னிடத்தில் இருக்கிறது. பற்றற்றவன் என்கின்ற தன்னுணர்வு என்னிடத்தில் இருக்கு. ஒரு காலத்தில் நான் பற்று மிகுந்தவனாக இருந்தேன், இப்பொழுது பற்றை குறைத்து பற்றற்றவனாக ஆகிவிட்டேன். குருவின் அருளால், இறைவனுடைய அருளால் நான் பற்றற்றவனாகிவிட்டேன் அப்படின்னு. பற்றற்றவனாகிவிட்டேங்கிற ஒரு தன்னுணர்வு இருக்கே, அந்த பற்றற்றவனாகி விட்டதுக்கு பிறகு அந்த தன்னுணர்வையும் நான் பற்றுடையவனும் அல்ல, பற்றற்றவனும் அல்ல. பற்றுடையவன் பற்றற்றவன் இரண்டுக்கும் ஆதாரமான நான். எனவே நானையே பெருக்கி தானென மாற்றும் சாகாச்சுடராய், கவலை நோய் தீர்க்கும் மருந்தின் கணலாய். இன்னைக்கு தான் காலம்பரை படித்தோம். பிணியொளி ஞாயிறாய் பேரொளி ஞாயிறாய் ஞானமா மகுட நடுத்திகள் மணியாய் செய்கையாய் ஊக்கமாய் சித்தமாய் அறிவாய் நின்றிடும் தாயே நித்தமும் போற்றி அப்படின்னு பாடுறோமே காலம்பரை. இன்னைக்கு தான் வந்தது. நானையே பெருக்கி தானென மாற்றும் சாகாச்சுடராய். பாப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அந்த இதுவும் போகணும். அதுக்காகத்தான் இந்த துறவு, புறத்துறவின் நோக்கம் அகத்துறவில் ஆழமாக செல்வதற்கு. பிறகு அகத்துறவியாவது புறத்துறவியாவது, இதுதான் உண்மை. உண்மையை உணர்ந்தவனுக்கு நான் துறக்கிறதுக்கு ஏதாவது உண்மையா இருந்தால் தானே துறக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு போறோம், டெப்த் போறது, ஆழம். பவபந்த விமுக்தையே. பவன்னா சம்சாரம், பந்தம்னு சொன்னா அதோட இணைச்சிட்டு இருக்கிறது. விமுக்தையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒன்னும் அடையறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பந்தம், இந்த வாழ்க்கையில் இருக்கிற இன்பத் துன்பம் உண்மைங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடணும். இன்பத் துன்பம் உண்மை, இன்பத் துன்பத்தை அனுபவிப்பவனும் உண்மைங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடணும். நான் பெயின் அண்ட் பிளஷரை அனுபவிக்கிறேன், அகம் சுகதுக்க போக்தா அஸ்மி, அதுலேருந்து அகமே இல்லைப்பா, இந்த ஜீவனே ஒரு மித்யா ஆபாச ஜீவா, ஆபாச சைதன்யத்துக்கு இவ்வளவு சத்தியத்துவம் கொடுக்குறையே,
அப்படின்னு சொல்லி எல்லாம் நீக்கிடுவோம். பவபந்த விமுக்தையே எத்தியதாம் அப்படி போடணும். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அறிவால் முயற்சி செய்ய வேண்டும். கர்மத்தை எல்லாம் திறந்துட்டு திரும்பவும் ஏதாவது பூஜை பண்ணியா முயற்சி மோட்சத்துக்கு அடையிறதுக்கு முயற்சி பண்ண முடியும்? பூஜையினாலேயோ ஜபத்தினாலேயோ இல்லை. பந்தஹா மித்யா அப்படிங்கிற ஞானத்தினால பந்தத்திலிருந்து விடுபடணும். அதுக்கு முயற்சி பண்ணு. எப்படி பண்ணணும்னா ஆத்மாபியாச உபஸ்திதைஹி. ஆத்மாபியாச உபஸ்திதைஹி. எப்ப பார்த்தாலும் இது ஆத்மாபியாசம். பிரம்மாபியாசம் ஆத்மாபியாசே உபஸ்திதைஹி. ஆத்மாபியாசத்துல உபஸ்திதைஹின்னா என்ன அர்த்தம்? அதையே பண்ணிட்டு இருக்கான். முந்தியெல்லாம் காலம்பரை எழுந்தா பிரார்த்தனை பண்ணவும் ஜபம் பண்ணவும் தியானம் பண்ணவும். இப்போ காலம்பரை எழுந்து என்ன பண்றான்னா எப்போ பார்த்தாலும் தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஸ்நானம் பண்ணுறான், உட்காந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கிறான், திரும்பவும் உட்கார்ந்து ஜபம் பண்ணுறான். அதான் ஆத்மாபியாசம். பிரம்மாபியாசம் ஆத்மாபியாசம் ஒன்று தான். இந்த கருத்தையே திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டிருப்பதைத்தான் ஆத்மாபியாசம் அல்லது பிரம்மாபியாசம் என்று சொல்லுகிறோம். தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏததேக பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர்புதாக. அதையே சிந்திப்பது, அதை பற்றியே பேசுவது, ஒருவருக்கொருவர் அந்த கருத்தையே பரிமாறிக்கொள்வது. இப்படி ஒரே அதை தவிர வேற யாராவது ஏதாவது பேசினா, இல்லை பாலிடிக்ஸை பற்றி பேசினாலோ, எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணிவிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிவிட்டாங்க, எப்படி நடக்க போகுது, கண்ட்ரி இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, விலை குறைய போகிறதா கூட போகிறதா, இதை உட்காந்து குவாலிட்டி டைம் கொடுத்து பேசுகிறான். இது தேவை இருந்தால் அந்த ஃபீல்டில் அவன் இருந்தால் அது ஓகே, அவங்களுக்கு அது வேணும். ஆனால் முக்கியமாக இந்த ஜீவனுக்கு என்ன வேணும்? எனக்கு உண்மையிலேயே தேவை இதுவா? இது மாதிரி எத்தனை வருஷமாக இந்த உலகம் இருக்கு, எத்தனை கவர்மெண்ட் வந்துட்டு போயிருக்கும், எத்தனை கிங்டம் நடந்துட்டு போயிருக்கும். இதை பற்றி பேசுறதுக்காக பகவான் எனக்கு ஜென்மாவை கொடுத்தார். நோ பாலிட்டிக்ஸ், நோ லௌகிக விஷயங்கள், என்னை பற்றின பர்சனல் மேட்டரும் கிடையாது. யாரை பற்றியும் இண்டிவிஜுவல்ஸை பற்றி ஜட்ஜ்மெண்ட்டு, ஒருத்தரையும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்குது. இதுக்காக ஜென்மா எடுத்தேன் நான். ஆக இதை தவிர ஆத்மாபியாச உபஸ்திதைஹி பண்டிதைஹி தீரைஹி சர்வகர்மாணி சந்நியஸ்ய பவபந்த விமுக்தையே யத்யதாம். ஆத்மாபியாசத்தில் இருந்து கொண்டுன்னு அர்த்தம். ஆத்மாபியாச உபஸ்திதைஹி, உபஸ்திதைஹி வர்த்தமானைஹி ஸ்ரவண மரண நிதித்தியாசனம்ங்கிறார் சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள். அதாவது ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் செய்து கொண்டு இருங்கள். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத், சந்நியஸ்ய யத்யதாம். அதாவது கர்மங்களை எல்லாம் துறந்து விட்டு ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி மோட்சத்துக்கு முயற்சி செய்யுங்கள். அறிவாளிகளாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கின்ற பெரியோர்களே, தாங்கள் எல்லோரும் இதுவரை செய்த கர்மங்களை எல்லாம் நன்றாக துறந்துவிட்டு வேதாந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் செய்து கொண்டு மோட்சத்தை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஓயாது புண்ணிய செயல்களையே செய்து கொண்டு மீண்டும் பிறவியை வளர்க்காதீர்கள். யாருக்கு? அவங்கள்ட்ட சொல்றார். புண்ணிய கர்மா பண்றவனை பார்த்து சொல்றார், பணம் சம்பாதிக்கிறவனை பார்த்து சொல்லலை. பணம் சுகம் அனுபவிக்கணுங்கிற பார்த்து சொல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப அல்பமாக போட்டாங்க. புண்ணியம் பண்ணிருக்கிறவனை பார்த்து சொல்றார், புண்ணிய செயல்கள் செய்தது போரும், சந்நியாசம் பண்ணுங்கள், வேதாந்தம் படியுங்கள், மோட்சத்தை ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையுங்கள். புண்ணியம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம லட்சியம் கிடையாது. புண்ணியத்துக்கு அடிக்ட் ஆகாதீர்கள், அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆசிரமத்தில் நான் இப்போ இனிமேல் வரப்போகிறதில்லைன்னு சொல்லிட விடாது. அதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும். நம்ம இதெல்லாம் பண்ணுறது அடுத்த தலைமுறைக்காக. ஆசிரமம்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கணும். ஒரு பக்கம் பூஜை நடக்கும், ஒரு பக்கம் ரிச்சுவல் நடக்கும். எனக்கு ஆசிரமத்தில் ஒரே நேரத்தில் 4 டைப் ஆஃப் ரொட்டீன் நடக்கணும்னு ரொம்ப விருப்பம். 4-3 டைப் ஆஃப் ரொட்டீன். ஒரு ரொட்டீனும் வேறு வேறு விதமாக இருக்கணும். பாடசாலை பையங்களோட ரொட்டீன் வேறு, இப்போவே அவங்களுடைய ரொட்டீன் வேறு, அது சரியாக பார்க்கணும். நம்ம ரொட்டீன் வேறு. நம்ம ரொட்டீன்லேயும் லெவல் மாறணும்.
நெக்ஸ்ட் குரூப் வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்களோட டைம் வேற. ஒரே நேரத்தில் அங்கேயும் ப்ரேயர் நடக்கும், இங்கேயும் நடக்கும். இங்கே வேதாந்த பிரதானம், அங்கே தர்ம பிரதானம். இங்கேயும் அங்கேயும் வந்து சகுண பிரம்ம தியானம் நடக்கும், இங்கே நிர்குண பிரம்ம தியானம் நடக்கும். எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். கர்மயோகா, காய்க கர்மயோகா, வாச்சிக கர்மயோகா, மானச கர்மயோகா, அப்புறம் வேதாந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணினா இது இந்த மாதிரி தேசத்திலேயே இது பெரிய விசேஷம். இப்படிலாம் இருந்தது தான் நம்ம நாடு. எல்லாம் இப்போ வந்து என்னென்னா லௌகிக்கத்தை பொருளோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம தலையிலே மண்ணை போட்டுன்னு இருக்கோம். போடுறது மாத்திரமில்லை, வருங்கால தலைமுறைக்கு நிறைய மண்ணை போட்டு வைக்கிறோம். பரவாயில்ல, அதெல்லாம் நான் ரொம்ப பேசலை. ஆஹா, இதை பண்ணுங்கோங்கிற அப்படி இருந்து முயற்சி பண்ணுங்கோ. இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஞான சாதனத்தை ஃபோக்கஸ் பண்ணுறார் சங்கராச்சாரியர். ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகங்களில் ஞான சாதனத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். ஞானத்தினால்தான் மோட்சம், ஞான சாதனம் ரொம்ப முக்கியம். ஞான சாதனம் என்னது? சர்வகர்ம சந்நியாசா, வேதாந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம். அதுக்கு தேவை யோக்கியதா. ஆகையினால அவர் இங்கே முழுக்க முழுக்க மோட்சம், ஞானம், ஞான சாதனம். மோட்சத்துக்கு ஞானம்தான் வேணும், ஞானத்துக்குரிய முயற்சியை பண்ணுங்கோ அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகம் திரும்பவும் அதை வந்து நிலைநாட்டுறார். அப்பனா கர்மா வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே சாஸ்திரத்தில். நிறைய இடங்களில் குர்வன் நேவேக கர்மாணின்னு இருக்கேன். கீதையிலும் அடிக்கடி கர்மண்யேவாதிகாரஸ்தே சொல்கிறாரு பகவான். குரு கர்மைவ தஸ்மாத்வங்கிறார், நியதம் குரு கர்மத்துவங்கிறார். திரும்ப திரும்ப கீதையில் பார்த்தா கர்மம் பண்ணு கர்மம் பண்ணு, செயல் புரி செயல் புரின்னு சொல்கிறார். நீங்கள் செயலை விடுங்கிறீங்க. இது என்ன கான்ட்ரடிக்ஷனாக இருக்கேன்னா? கான்ட்ரடிக்ஷன் இல்லை, அது யாருக்கு சொன்னதுன்னு பார்க்கணும். மனசு பக்குவப்படாதவனுக்கு கர்மம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்போம். மனசு பக்குவப்பட்டனுக்கு கர்மத்தை விடுன்னு சொல்லுவோம். இது கீதை 6வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் பகவான் அழகா சொல்றார். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியத்தே, யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியத்தே. 6வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகமோ 3வது ஸ்லோகம் நினைக்கிறேன். 3 தானே? ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியத்தே, யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியத்தே. மனசை பக்குவப்படுத்தி கொள்ள விரும்புகிறவனுக்கு கர்மம் சாதனமாகிறது, மனதை பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு கர்மத்தை விடுவது சாதனமாகிறதுன்னு சொல்லியிருக்காருங்க. 5வது அத்தியாயத்திலையும் சொல்றார், அர்ஜுனா மனசை பக்குவப்படுத்தாம சந்நியாசம் பண்ணினா மனசு கெட்டு போயிடும், துக்கப்படும். ஆனா மனசு பக்குவப்பட்டு சந்நியாசத்தை பண்ணினியானா ஆனந்தமா இருக்கலாம். மனசு பக்குவப்பட்ட பிறகு எடுக்கிற சந்நியாசம் தான் நல்ல சந்நியாசம். அது வந்து அசையாத சந்நியாசம், ஸ்திரமான சந்நியாசம். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதா யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேணாதி கச்சதி. அந்த இடத்துல பிரம்ம சப்தத்துக்கு சங்கராச்சாரியார் பரமார்த்த சந்நியாசா அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். மனசு பக்குவப்பட்ட பிறகு பண்ற சந்நியாசம், அதை நம்ம என்னைக்கும் மறுக்க மாட்டோம். அதைத்தான் இங்கே சொல்றார் சங்கராச்சாரியார். பாருங்க, இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். சந்நியஸ்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தயே யத்யதாம் பண்டிதைர்தீரைஹ ஆத்மாபியாஸ உபஸ்திதைஹ. சந்நியஸ்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தயே யத்யதாம் பண்டிதைர்தீரைஹ ஆத்மாபியாஸ உபஸ்திதைஹ.